महान परमेश्वर जो पवित्र है और उनको आराधना करने के लिए परमेश्वर हम सबों को इकट्ठा किया. மீண்டும் ஒரு முறையாக பரிசுத்தமுள்ள மகத்துவமுள்ள தேவனை ஆராதிப்பதற்காக நம்மை ஆண்டவர் இந்த இடத்திலே ஒன்று கூட்டி வைத்திருக்கிறார். जब कभी भी हम परमेश्वर का उपस्थिति में हम चले आते हैं, ये सचमुच में परमेश्वर का अनुग्रह है. இது நிச்சயமாகவே ஆண்டவருடைய கிருபையாக இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வருகிறோமோ அப்போதெல்லாம் जैसा पिछले दिनों में परमेश्वर का हाथ या परमेश्वर का कृपा हमें यहाँ तक लेके आया, எப்படியாக கடந்த நாட்களிலே ஆண்டவருடைய கரமும் அவருடைய கிருபையும் இதுவரைக்கும் நம்மை கொண்டு வந்ததோ, आगे भी हम विश्वास करते हैं वो अनुग्रह हमारे लिए काफी रहेगा. தொடர்ந்தும் நம்மை நடத்துவதற்கு அது நமக்கு போதுமானதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். कभी कभी जीवन की कुछ बातों को हम जब पहली बार देखते हैं, சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை முதல் முறையாக சந்திக்கும் பொழுது, या हम अचानक देखते हैं, அல்லது திடீரென்று சந்திக்கும் பொழுது हमारे लिए वो बहुत बड़ा पहाड़ जैसा दिखाई पड़ेगा. நமக்கென்று அது ஒரு பெரிய மலை போன்று தோன்றலாம். हमारे भीतरीय ताकत को वो कम कर देगा. அது நம்முடைய உள்ளான பலத்தை பலவீனப்படுத்தும். जैसा बच्चों के लिए कभी कभी ऐसा बोला जाता है, இப்படியாக பிள்ளைகளுக்கு திடீர் அப்படியாக சொல்லும் பொழுது, एक लाइन लंबा लाइन खींच के ஒரு நீண்ட கோடு போட்டு விட்டு, और ये लंबा है पूछते हैं, இது நீட்டமா இருக்கிறதா என்று हम கேட்டாங்க. बोलते हैं. அவங்க ஆமா என்று சொல்லுவாங்க. कैसे छोटा करेंगे, இது எப்படி बगल சிறியதாக்குவது? में और एक लंबा लाइन खींच लेंगे, அது பக்கத்துல இன்னொரு பெரிய கோடு ये போட்டுட்டோம்னா छोटा हो जाता है. அது சின்னதாய் மாறி போகும். कभी कभी हमारा जीवन में भी इसी प्रकार बातों को हम सामना करते हैं, இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் காரியங்களை எதிர்கொள்கிறோம். लेकिन कई बार हम भूल जाते हैं. ஆனால் अनेक நேரங்களிலே மறந்து போய் पिछले விடுகிறோம். दिनों में इस प्रकार का संदर्भ में परमेश्वर हमारे लिए काफी कैसा रहा, கடந்த நாட்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஆண்டவர் நமக்கு போதுமானவராக எப்படி இருந்தார், परमेश्वर का सामर्थ्य हमारे द्वारा किस प्रकार कार्य किया. ஆண்டவருடைய வல்லமை நம் மூலமாக எப்படியாக கிரியை செய்தது. कभी कभी हम भूल जाने के चलते हम अपने आप को हम कमजोर समझते हैं, சில நேரங்களிலே இவைகளை நாம் மறந்து போகிறதுனாலே நம்மை நாம் பலவீனர்களாய் எண்ணிக்கொள்கிறோம். और हमारे पास जो परमेश्वर है, हमारे पास जो परमेश्वर का वायदाएं हैं, वो सारे बातों को हम भूल जाते हैं. நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார், அவருடைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய் விடுகிறோம். जैसा कनान देश के अंदर जो 12 जन को भेजा गया, எப்படியாக கானான் தேசத்திற்குள்ளாக 12 ஜனங்களை அனுப்பின பொழுது, और 10 लोग अपने आप को बहुत कमजोर समझने लगे. 10 பேர் தங்களை தாங்களே மிகவும் பலவீனமானவர்களாய் கருதி கொண்டார்கள். हमारे पास जो बहुत बड़ा ताकत के रूप में परमेश्वर है उसको भूल बैठे. அவர்களோடு கூட இருந்த வல்லமையாக ஆண்டவரை அவர்கள் மறந்து போனார்கள். लेकिन यहोशू और कालेब के लिए मैं धन्यवाद देता हूं परमेश्वर. ஆனால் நான் யோசேப்பு காலேபுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். उसमें बहुत सुंदर ढंग से कहता है, அவர்கள் மிகவும் அருமையாக சொல்கிறார்கள், अगर परमेश्वर हमसे प्रसन्न रहे, ஒருவேளை ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால், वहां लिखा है आराम से हम जीत जाएंगे. அங்கே எழுதப்பட்டிருக்கிற மிகவும் எளிமையாக அவர்களை வென்று விடலாம் என்று சொல்லி, தப்போட்டிருக்குது எளிதாய் அதை சுதந்தரித்துக் கொள்ளலாம், आराम से எளிமையாக அதை சுதந்தரித்துக் கொள்ளலாம் என்று आज எழுதப்பட்டிருக்கிறது. सुबह के वक्त में परमेश्वर हमसे बातें करने के लिए चाहता है. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார். सुबह के वक्त में आपका ताकत कितना है मैं नहीं जानता हूं. இந்த காலை வேளையிலே உங்களுடைய பலம் எவ்வளவு என்று எனக்கு தெரியாது. बच्चे हो सकते हैं या बड़े हो सकते हैं, சிறியோராய் இருக்கலாம், நீங்கள் பெரியோராய் இருக்கலாம். आप कुछ बातों को लेके अपने आप को आप कमजोर समझते हुए यहाँ पर आए होंगे, ஒருவேளை நீங்கள் சில காரியங்களை மனதில் கொண்டு உங்களை பலவீனர்களாய் எண்ணிக்கொண்டு இந்த இடத்தில் வந்திருக்கலாம். क्योंकि आपके सामने जो आर्थिक बातें पहाड़ जैसा है, अपने आप को वो कमजोर बना दिया. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு முன்பாக இருக்கிற பொருளாதார தேவையானது மிகவும் பெரிதா இருக்கிறதுனாலே நீங்கள் பலவீனமாய் உங்களை நீங்கள் आप अपने கருதுகிறீர்கள். आप में जो निर्बलता को आप महसूस किए होंगे, நீங்கள் உங்களுக்குள்ளாக ஒரு பலவீனத்தை நீங்கள் உணரலாம். या ऐसा कुछ जिम्मेदारियां हो सकता है, அல்லது சில பொறுப்புகள் या இருக்கலாம், ऐसा कुछ समस्याएं हो सकता है, அல்லது சில பிரச்சனைகள் இருக்கலாம், या अचानक जो हुआ उस प्रकार का घटना हो सकता है. அல்லது திடீரென்று சம்பவித்த சம்பவமாய் இருக்கலாம். कभी कभी ये बातें जो हम सबों को कमजोर बना देता है. சில நேரங்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை பலவீனர்களாய் लेकिन மாற்றிவிடும். परमेश्वर आज एक बात को हमसे याद दिलाने के लिए चाहता है. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு காரியத்தை நமக்கு ஞாபகப்படுத்த मेरे விரும்புகிறார். साथ खोलिएगा என்னோடு கூட சேர்ந்து यशायाह नबी की किताब उसका 40वां अध्याय. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 40வது அதிகாரம். यशायाह नबी की किताब उसका 40वां अध्याय 31वां वचन को हम सुनेंगे. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். परंतु जो यहोवा की बाट जोते हैं वे नया बल प्राप्त करते हैं. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. यहाँ
परमेश्वर के जो वचन में एक बात को परमेश्वर मुझे याद दिलाया, இங்கே ஆண்டவருடைய வசனத்திலிருந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். कभी भी परमेश्वर हमारे लिए जो जिम्मेदारियां किए न हो या काम किए न हो उसको कम नहीं करता है. ஒருபோதும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பொறுப்பாய் இருக்கட்டும், வேலைகளாய் இருக்கட்டும், அதை குறைவாக அவருக்கு செய்கிறதில்லை. अगर मेरे लिए एक रास्ता को परमेश्वर बना के रखा है, எனக்காக ஒருவேளை அவர் ஒரு பாதையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் मेरे என்று लिए சொன்னால், कुछ जिम्मेदारियों को परमेश्वर देख के रखा है, எனக்காக சில பொறுப்புகளை ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார் என்று मेरे लिए சொன்னால், ऐसा कुछ सेवकाई को रखा है, அல்லது எனக்காக ஊழியத்தை அப்படியாக வைத்திருக்கிறார் என்று ये சொன்னால், बहुत कमजोर है, ये नहीं हो पाएगा, ठीक है कम कर देंगे, ऐसा नहीं करेगा. இவன் பலவீனமாய் இருக்கிறான், ஆனால் இவனால் முடியாது என்று சொல்லி அதை ஒருபோதும் குறைக்க மாட்டார். परमेश्वर हमारे ताकत को बढ़ाता है. ஆண்டவர் நம்முடைய பலத்தை வர்த்திக்க பண்ணுவார். इसलिए मैं एक दो बार कहा होगा, लेकिन फिर से कहने के लिए चाहता हूँ. எனவே நான் இரண்டு முறை சொல்லி இருக்கிறேன், ஆனால் திரும்பவும் சொல்கிறேன். बड़े भैया के पास कभी कभी जाते हैं, वो तुरंत कहते हैं अपना अभिषेक को बढ़ाओ. நான் படைய அண்ணன் அடிக்கடி போகும்பொழுது அவர் இப்படியாக திரும்ப திரும்ப சொல்வார், உன்னுடைய அபிஷேகத்தை வர்த்திக்க பண்ணு. बहुत कुछ बातों को लेके हम जाते हैं, वो कहते हैं अपना भीतरीय ताकत को बढ़ाओ. अनेक காரியங்களை கொண்டு அவரிடத்திலே போகும்பொழுது அவர் இப்படியாக சொல்வார், உன்னுடைய உள்ளான பலத்தை வர்த்திக்க பண்ணு. यह मैं नहीं जानता हूँ आपका हालत क्या है. இங்கே எனக்கு தெரியாது உங்களுடைய சூழ்நிலை என்ன என்பது. भीतर किस प्रकार के हालत में यहाँ पर आप आके बैठे मैं नहीं जानता हूँ. நீங்கள் உள்ளுக்குள்ளாக எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் என்று लेकिन परमेश्वर आप एक एक जन से या कुछ लोगों से स्पष्ट करने के लिए चाहता है. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொருவரிடத்திலே தெள்ளத் தெளிவாக சொல்ல விரும்புகிறார். तुम नया बल को प्राप्त करोगे. நீ புதிய பலத்தை பெற்றுக்கொள்வாய். आप एक नया बल को प्राप्त करेंगे. இன்றைக்கு நீ ஒரு புதிய பலத்தை பெற்றுக்கொள்வாய். जिसके द्वारा आप हर बातों को कर सकते हैं जैसा पौलुस किया. எப்படியாக பவுல் அந்த பலத்தினால் எல்லா காரியத்தையும் செய்தாரோ அதே போல நீயும் செய்வாய். पौलुस कहा, பவுல் சொல்கிறார், और जो मुझे सामर्थ देता है मैं सब कुछ कर सकता हूं. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. एक्सक्यूज के लिए कोई वहां पर रास्ता नहीं. அங்கே சாக்கு போக்கு சொல்ல ஒன்றுத்திற்கும் வழி இல்லை. मुझे सब कुछ करना है. நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். हर बातों में उजरते हुए जाना है. எல்லா பாதைகளின் வழியாக கடந்து செல்ல வேண்டும். लेकिन परमेश्वर का ताकत मेरे लिए काफी है. ஆனால் ஆண்டவருடைய கிருபை எனக்கு போதுமானது. ताली बजा के हम परमेश्वर को धन्यवाद देंगे. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை यहाँ மகிமைப்படுத்துவோம். आज परमेश्वर कहने के लिए चाहता है, मैं आपका बल को बढ़ाऊंगा, नया बल दूंगा. இங்கே ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், நான் உன்னுடைய பலத்தை வர்த்திக்க பண்ணுவேன், புதிய பலனை உனக்கு கொடுப்பேன். अगर यहाँ पर आप देखिएगा, यहाँ ये बल या ताकत को कम करने वाली बातें क्या है? இங்கே நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய பலத்தை குறைத்து போடுகிற காரியங்கள் இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? अगर आप 27वां वचन को देखेंगे, நீங்கள் 27வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்று पढ़ेंगे சொன்னால், उसको 27वां वचन. हे याकूब, हे याकूब, तू क्यों कहता है? हाँ हे इस्राएल, हाँ तू क्यों बोलता है? मेरा मार्ग हम्म। यहोवा से छिपा हुआ है. मेरा परमेश्वर मेरे न्याय की कुछ चिंता नहीं करता. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்லுவானேன். यहाँ हम एक बात को देखते हैं, இங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். जब हमारे लिए कुछ उत्तर नहीं मिलता है, எப்பொழுது நமக்கு ஒரு மறு உத்தரவும் கிடைக்காமல் இருக்கிறதோ, जब हम कुछ बातों के लिए अपेक्षा करते हैं लेकिन नहीं मिलता है, எப்பொழுது நாம் காரியங்களை எதிர்பார்த்திருக்கும் பொழுது ஒன்றும் கிடைக்காமல் இருக்கிறதோ, न्याय की बातें हो सकता சில है, நியாயத்திற்குரிய காரியங்கள் இருக்கலாம். ऐसा होना चाहिए लेकिन नहीं हुआ, இப்படி நடந்திருக்க வேண்டும் ஆனால் நடக்கவில்லை. ऐसा मिलना चाहिए था लेकिन नहीं मिला. இப்படியாக கிடைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் कभी கிடைக்கவில்லை. कभी जब हम उम्मीद के साथ अपेक्षा के साथ रहते हैं, जब नहीं मिलता है हम कमजोर हो जाते हैं. சில நேரங்களிலே நாம் நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற காரியங்கள் கிடைக்காமல் போகும் பொழுது நாம் பலவீனப்பட்டு போகிறோம். यहाँ इजराइल लोग कहते हैं, नहीं हमारा मार्ग जो है कौन जानता है, यहोवा से छिपा हुआ है. இங்கே ஜனங்கள் சொல்கிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், நம்முடைய வழியை அறிகிறவர்கள் யார்? ஆண்டவருக்கு மறைவாய் और இருக்கிறார் என்று சொல்லி, परमेश्वर मेरा जो न्याय की कुछ चिंता नहीं करता, ஆண்டவர் எனக்குரிய நியாயத்தை குறித்து கொஞ்சமும் கவலைப்படவில்லை. कुछ भी दिखाई नहीं दे रहा है, ஒன்றும் தென்படவில்லை. कुछ भी न्याय नहीं मिल रहा அங்கே है. நியாயம் ஒன்றுமே जो கிடைக்கவில்லை. होना चाहिए जब वो नहीं होगा, कभी कभी हमारा भीतरीय ताकत को हम खो जाते हैं. எது நடைபெற வேண்டுமோ அது நடக்காத பொழுது அது நமக்குள்ளான உள்ளான பலத்தை அதை குறைத்து போடுகிறது. इस सुबह के वक्त में शायद आप कुछ ऐसा काम के लिए आप इंतजार
किए होंगे। ஒருவேளை இந்த காலை வேளையிலே நீங்கள் அப்படிப்பட்ட சில காரியங்களுக்காக காத்து கொண்டிருக்கலாம். मैं फिर से कहने के लिए चाहता हूँ, நான் திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன். आपका व्यक्ति के जीवन में हो सकता அது है, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம். आपके बच्चों के संबंधित बातें हो सकता அல்லது है, உங்களுடைய பிள்ளைகள் தொடர்புடைய காரியமாக இருக்கலாம். आपका सेवा क्षेत्र की बातें या आपका सेवकाई का या दर्शन का या बुलाहट की बातें हो सकता அல்லது है। உங்களுடைய ஊழிய தொடர்புடைய உங்களுடைய ஊழிய பணித்தலங்களிலே தரிசன தொடர்புடைய காரியங்களாக இருக்கலாம். जब नहीं हुआ, धीरे 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 आपके अंदर में एक कमजोर या कमजोरीपन आने का संभावना है। அது நடைபெறாமல் இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளாக மெதுவாக ஒரு பலவீனம் இருக்கிறதை நீங்கள் உணர முடியும். अपने आप एक लंबा एक श्वास आने का संभावना है। நீங்கள் ஒரு பெருமூச்சு எடுக்கக்கூடிய சூழ்நிலை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. और जितना जो हम उत्साह के साथ हमारे दौड़ को शुरू किए, எவ்வளவு உற்சாகத்தோடு நம்முடைய ஓட்டத்தை ஆரம்பித்தோமோ उसी में कम होने का संभावना அது है। குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. दूसरा और एक बात को भी मैं दिखाऊंगा। இரண்டாவது இன்னொரு காரியத்தை நான் சொல்ல अब मेरे साथ விரும்புகிறேன். खोलिएगा पहला राजा उसका 19वां अध्याय। என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம். पहला राजा उसका 19वां अध्याय। 1 ராஜாக்கள் 19வது जिस அதிகாரம். अध्याय को हम लोग अच्छा से जानते हैं, நாம் நன்றாக அறிந்திருக்கிற அதிகாரம். यहाँ पर देखिएगा। இங்கே பாருங்கள். और हम जानते हैं एलिया का कहानी को। நாம் எலியாவின் காரியத்தை அறிந்திருக்கிறோம். यहाँ 19वां अध्याय, सारे वचनों को पढ़ने के लिए समय नहीं है, எல்லா வசனங்களையும் வாசிப்பதற்கு நேரம் இல்லை. फिर भी मैं एक वचन को सुनाने के लिए चाहूंगा। ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்க விரும்புகிறேன். 19वां अध्याय उसका 4 पद को पढ़ेंगे। 19வது அதிகாரம் 4வது வசனம். परंतु वह स्वयं जंगल में एक दिन के मार्ग पर जाकर एक झाऊ के पेड़ के तले बैठ गया। वहाँ उसने यह कहकर अपनी मृत्यु मांगी, हे यहोवा, बस है, अब मेरा प्राण ले ले, क्योंकि मैं अपने पुरखाओं से अच्छा नहीं हूँ। அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. ये जो एलिया, कैसा एलिया था? இந்த எலியா எப்படிப்பட்ட எலியாவா இருந்தார்? अगर आप 18वां अध्याय को देखेंगे, நீங்கள் ஒருவேளை 18வது அதிகாரத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், एक जन खड़े होकर सारे काम को पूरा किया ஒருவராய் நின்று எல்லா காரியத்தையும் செய்து முடித்தவர். और यहोवा ही जिंदा परमेश्वर करके साबित किया। யெகோவா தான் ஜீவனுள்ள தேவன் என்று நிரூபித்து காண்பித்தவர். इतना हिम्मत के साथ बहुत बड़ा काम को किया, அவ்வளவு தைரியமாக अनेक காரியங்களை செய்தவர். लेकिन यहाँ देख रहे हैं पूरा पूरा कमजोर पड़ा। ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது முழுவதுமாக பலவீனப்பட்ட நிலைமை. चलते हुए आया, बैठ रहा है, जिंदा है, लेकिन बिल्कुल ताकत नहीं है। பிரயாணப்பட்டு போனார், உட்கார்ந்தார், ஆனால் உயிரோடு தான் இருக்கிறார், ஒரு பலனும் இல்லை. लेकिन ताकत नहीं है। ஒரு பலனுமே இல்லை. इसका कारण है, அதனுடைய காரணம், कुछ काम ऐसा किया, சில காரியங்கள் இப்படியாக செய்தார், लेकिन उसके लिए जैसा रिजल्ट आना चाहिए वैसा रिजल्ट नहीं आया। ஆனால் அதற்கு எப்படியாக பிரதிபலன் கிடைக்க வேண்டுமோ அப்படியாக கிடைக்கவில்லை. पूरा देश के लोग इनको एकदम मनाना चाहिए, लेकिन यहाँ पर वो काम के विरोध में बातें हो रहा है। எல்லா ஜனங்களும் இவரை கொண்டாட வேண்டும், ஆனால் இங்கே அதற்கு விரோதமாக इतना காரியங்கள் बड़ा நடக்கிறது. काम होने के चलते यहाँ पर वो जो जिन बातों का अपेक्षा नहीं किया, ऐसा बातों को वो सुन रहा है। இங்கே இவ்வளவு காரியங்கள் நடந்த பின்பும் ஆனால் அவர் எதிர்பார்க்காத காரியங்களை அவர் கேள்விப்படுகிறார். वो उनका जो भी प्रयास, उनका काम, सारे बातें जो है और बिल्कुल बिल्कुल खत्म हो गया। அங்கே அவருடைய முழு பிரயாசம், அவருடைய முழு காரியங்கள் முற்றிலும் முடிந்து போகிற நிலைமைக்குள்ளாக கடந்து போனார். कभी कभी हमारे जीवन में ऐसा भी बातें हमें कमजोर बना सकता है। சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை பலவீனப்படுத்துவதற்கு வாய்ப்பு உண்டு. जो काम बहुत बड़ा सफलता को हम लोग प्राप्त किए, எந்த காரியம் நமக்கு மிகுந்த அறுவடையை நமக்கு கொடுத்ததோ, तुरंत हमारे विरोध की बातें या हमें खत्म करने के बातें जब चले आता है, உடனே நம்மை அழிப்பதற்குரிய அல்லது அதற்கு விரோதமான காரியங்கள் கடந்து வரும் பொழுது, क्योंकि यहाँ 2 बार कहता है एलिया, இங்கே ஏனென்று சொன்னால் 2 முறை எலியா சொல்கிறார். और 19वां अध्याय का 10 और 14 2 वचनों को अगर देखेंगे, 19வது அதிகாரம் 10வது வசனம் 14வது வசனம் 2 முறை நீங்கள் दोनों में பார்க்கும் कहता है मैं परमेश्वर के लिए कितना दूर दिखाया। இங்க 2 வசனத்திலே சொல்கிறார், ஆண்டவருக்காக நான் எவ்வளவு பக்தி வைராக்கியம் பாராட்டினேன். इस सुबह के वक्त में आप कुछ ऐसा काम किए होंगे, இந்த காலை வேளையிலே நீங்கள் இப்படி ஏதாவது காரியங்களை செய்திருக்கலாம். आपका पूरा जिंदगी को उसमें डाले होंगे, உங்களுடைய முழு வாழ்க்கையும் அதற்காக आप அர்ப்பணித்திருக்கலாம். भविष्य के बारे में कोई चिंता नहीं की, எதிர்காலத்தை குறித்து ஒரு கவலையும் படாமல், किसी के बारे में चिंता எதை नहीं की, குறித்தும் आप கவலைப்படாமல் ऐसा कुछ काम किए, அப்படி நீங்கள் ஏதாவது செய்திருக்கலாம். लेकिन अभी जो बातें हैं आपको कमजोर बनाने जैसा हो सकता है। ஆனால் இப்பொழுது இருக்கிற காரியங்கள் ஒருவேளை உங்களை பலவீனப்படுத்துகிறதாக இருக்கலாம். जैसे आप सोच रहे थे वैसा बातें अभी नहीं हो रहा है। எப்படி
எப்படியாக நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்களோ அப்படியாக காரியங்கள் நடைபெறாமல் இருக்கலாம். हमारे जीवन में इस प्रकार के बातें हमारे भीतरी ताकत को खत्म कर सकता है. நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய உள்ளான பலத்தை முற்றிலுமாக இழந்து போக பண்ணும். तीसरा और एक संदर्भ को मैं दिखाने के लिए चाहूंगा. மூன்றாவது இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். जब हम लूका रचित समाचार उसका 24वां अध्याय में देखते हैं, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 17वां वचन में चेले लोगों के बारे में அங்கே 16வது வசனத்திலே சீசர்களை குறித்து बहुत बड़ा दुख के साथ और डर भय के साथ यहाँ चेले लोगों को हम देख सकते हैं. அங்கே மிகவும் சீசர்கள் பயத்தோடு அங்கே இருக்கிறதை அங்கே பார்க்க முடிகிறது. और 24वां अध्याय का 17 वचन और यूहन्ना रचित समाचार 20वां अध्याय का 19वां वचन, அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் பார்க்கும் यहाँ பொழுது भी जितना ताकत के साथ वे लोग यीशु के साथ सेवा किए, हर कामों को किए, இங்கே சீசர்கள் எவ்வளவாய் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியத்தோடு ஊழியம் செய்தார்களோ, और यीशु जब उन लोग के साथ रहे वे लोग जाके सेवा भी किए, आके खुशी खुशी बोलने लगे, प्रभु जो शुद्ध दुष्ट आत्मा हमारे लिए जो आज्ञाकारी हुआ. இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இருக்கும் பொழுது அவர்கள் அப்படியாக ஊழியங்களை செய்து வந்து சந்தோஷத்தோடு இயேசுவினிடத்தில் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், வியாதிகளை சுத்தமாக்கினோம் என்று சொல்லி उतना हिम्मत के साथ काम किए. அவ்வளவு தைரியமாக लेकिन செய்தார்கள். अभी उन लोग के अंदर में दुख आ गया, उन लोग के अंदर में डर भय आ गया, अभी कमरा में छिपे हुए हैं. ஆனால் இப்பொழுது அவர்களுக்குள்ளாக துக்கம் கடந்து வந்தது, பயம் கடந்து வந்தது, ரூமுக்குள்ளாக அவர்கள் தங்களை மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். भीतर ये ताकत कुछ भी नहीं है. தங்கள் உள்ளான பலம் ஒன்றுமே இல்லை. भीतर में उनका सारे ताकत जो है खत्म हो गया. அவருடைய உள்ளான பலத்தை முற்றிலும் இழந்து போனார்கள். और इसका कारण हम ऐसा ले सकते हैं, இதற்குரிய காரணத்தை இப்படியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். जो अभी तक साथ में थे वो अचानक अभी साथ में नहीं है. இதுவரைக்கும் அவர்களோடு கூட இருந்தவர்கள் இல்லை, இப்பொழுது திடீரென்று उनके अंदर का जो ताकत को यही खत्म कर दिया. यीशु साथ में थे लेकिन अभी नहीं है. அவர்களுடைய உள்ளான பலத்தை இதுதான் குறைத்து போட்டது. இயேசு இதுவரைக்கும் அவர்களோடு கூட இருந்தார், ஆனால் இப்பொழுது இல்லை. कभी कभी हम ऐसे कुछ लोगों को जब हमारे नजदीक में रखते हैं, சில நேரங்களிலே நாம் இப்படிப்பட்ட ஜனங்களை நாம் நம்முடைய அருகிலே வைத்திருக்கும் பொழுது जब वे धीरे 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 दूर चले जाते हैं மெதுமெதுமாக அவர்கள் நம்மை விட்டு தூரமாக போகும் பொழுது और हम कमजोरी को महसूस करते हैं. நாம் பலவீனத்தை உணர்கிறோம். जब हम इस प्रकार के सारे जो बातों को हम देखते हैं, நாம் இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் பார்க்கும் பொழுது तीनों घटना में एक बात को हम देख सकते हैं. மூன்று காரியத்திலும் ஒரே ஒரு காரியத்தை நாம் பொதுவாக பார்க்க முடியும். चाहे आप यशायाह नबी की किताब उसका 40वां अध्याय का आखिरी पाद में क्यों न हो, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40வது அதிகாரத்தின் கடைசி பகுதியாக இருக்கட்டும், या एलिया के जीवन की बातें क्यों न हो, எலியாவினுடைய வாழ்க்கைக்குரிய காரியமாக இருக்கட்டும், चेले लोग की बातें क्यों न हो, அல்லது சீசருடைய காரியமாக இருக்கட்டும், परमेश्वर एक बात को कहता है, ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார், मेरे लिए ठहरे रहो. எனக்காக காத்திரு. यशायाह नबी की किताब में भी हम लोग देखें जो परमेश्वर के लिए बाट जोते हैं. இங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம், யார் ஆண்டவருக்காக காத்திருக்கிறார்களோ, एलिया से भी परमेश्वर कहा, எலியாவினிடத்திலும் ஆண்டவர் சொன்னார், आओ मेरे सामने खड़े रहो. எனக்கு मुன்பாக வந்து நில். चेले लोगों से भी बताया गया, சீசர்களிடத்திலும் சொல்லப்பட்டது, ऊपर का कमरा में मेरे लिए इंतजार करो. மேலறையிலே எனக்காக காத்திருங்கள். इस सुबह के वक्त में हमारा कमजोरी का कारण कुछ भी क्यों न हो, இந்த காலை வேளையிலே நம்முடைய பலவீனத்திற்கான காரணம் எதுவா இருந்தாலும் சரி, हमारा ताकत को फिर से जनरेट करने के लिए अगर हम चाहेंगे, நம்முடைய பலத்தை முழுவதுமாக திரும்பவும் புதுப்பிக்க நீங்கள் விரும்பினால், हमारे अंदर का ताकत को फिर एक नया बल के रूप में उसको आप बदलने के लिए चाहेंगे, நமக்குள்ளாக இருக்கிற பலத்தை ஒரு புதிய பலனாக நீங்கள் மாற்ற விரும்பினால், और कोई रास्ता नहीं है, வேற ஒரு வழியும் இல்லை, कोई रास्ता नहीं है. வேற ஒரு வழியும் கிடையாது. जितना प्रभु के पास बाट जोएंगे, எவ்வளவாய் நீங்கள் ஆண்டவரிடத்திலே जितना காத்திருக்கிறீர்களோ, परमेश्वर को उपस्थिति में समय நீங்கள் बिताएंगे, ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளவாய் நேரம் सही हम लोग செலவிடுகிறீர்களோ, देखें हम उखाब की नाई हम दौड़ेंगे, நாம் பார்க்கிற பிரகாரமாக கழுகுகளை போல நாம் செட்டைகளை எடுத்து और எழும்புவோம், उखाब की नाई हम उड़ेंगे, நாம் அவைகளை போல செட்டைகளை எடுத்து और எழும்புவோம். यहाँ लिखा है हम दौड़ेंगे फिर भी हम थकेंगे नहीं. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஓடுவனாலும் களைப்படைய मैं மாட்டார்கள் फिर என்று कहने के சொல்லி. लिए चाहता हूँ, दौड़ को कोई भी कम नहीं करेगा, நான் திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன், ஓட்டத்தை ஒருவரும் குறைக்க மாட்டார்கள், लेकिन हम थकेंगे नहीं. ஆனால் நாம் சோர்ந்து போக மாட்டோம். और क्योंकि यहाँ लिखा है, एलिया से भी बताया गया है,
तुम जो जाना है वो बहुत लंबी यात्रा अभी भी है। எனவே இங்க எழுதப்பட்டிருக்கிறது எலியாவினிடத்திலும் சொல்லப்பட்டது நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. आपके पास भी परमेश्वर आके कहता है, உங்களிடத்திலும் ஆண்டவர் வந்து சொல்ல आप விரும்புகிறார். कमजोरी के साथ ऐसा जगह में बैठे होंगे, ஒருவேளை நீங்கள் பலவீனத்தோடு இப்படிப்பட்ட இடத்தில் प्रभु कहने के लिए चाहता है, ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். आपके लिए रखा हुआ रास्ता बहुत लंबा है, உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற பாதை இன்னும் தொலைதூரமானது. बहुत दूर की दर्शन में रखा हूं, உங்களை நான் தொலைதூர தரிசனத்திற்காக आप வைத்திருக்கிறேன். चलने का जो रास्ता बहुत लंबा है। நீங்கள் போக வேண்டிய தூரம் இன்னும் தூரமாய் இருக்கிறது. चेले लोगों से भी परमेश्वर यही कहा, சீசர்களிடத்திலும் ஆண்டவர் இதை தான் न சொன்னார். केवल जेरूसलम में, எருசலேமிலே மாத்திரமல்ல, न केवल यहूदा में, யூதேயாவிலே और மாத்திரமல்ல, समारिया में न केवल, சமாரியாவிலே மாத்திரமல்ல, और पृथ्वी के छोर तक, इसका मतलब आखिरी तक आपके लिए काम है। உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களுக்கு வேலை உண்டு. कमजोरी हमें एक जगह में सीमित नहीं रखने पाए। பலவீனம் நம்மை ஒரு இடத்திலே கட்டி போடாதிருப்பதாக. भीतर हम अपने आप में जब हम कमजोरी को हम लोग महसूस करते हैं, உள்ளுக்குள்ளாக நம்மை நாமே நாம் பலவீனர்களாய் உணரும் பொழுது हमें एक जगह में सीमित रखने के लिए कोशिश करता நாம் है। ஒரு இடத்திலே அதை நம்ம கட்டி போடுவதற்கு लेकिन முயற்சி आज செய்கிறது. हमारे लिए एक परमेश्वर है, ஆனால் இன்றைக்கு நமக்காக ஒரு தேவன் உண்டு. हमारे लिए अभी भी बहुत लंबा यात्रा को रखा है, இன்னும் நமக்காக நீண்ட பயணத்தை வைத்திருக்கிறார் அவர். हमारे लिए बहुत बड़ा विशाल दर्शन को रखा है। நமக்காக பெரிய தரிசனத்தை அவர் வைத்திருக்கிறார். वही कहता है, அவர்தான் சொல்லுகிறார், मेरे बाट जो ना, எனக்காய் காத்திரு, मेरे बाट जो ना। என்னிடத்திலே हम காத்திரு. आराधना में जाने के पहले हम थोड़ा सा विचार करके देखेंगे, நாம் ஆராதனைக்குள்ளாக போவதற்கு முன்பதாக கொஞ்சம் நம்மை நாமே परमेश्वर के சோதித்து पांव பார்க்கலாம். तले हम कितना बैठते हैं, நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளவாய் காத்திருக்கிறோம். सुबह शाम परमेश्वर के सन्मुख में कितना समय बिता रहे हैं, காலை மாலை ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம். जितना बाट जोएंगे எவ்வளவாய் நாம் காத்திருக்கிறோமோ उतना ताकत है। அவ்வளவு வல்லமை. आपको कोई भी कुछ नहीं कर सकते हैं, உங்களை ஒருவராலும் ஒன்றும் செய்ய आपका முடியாது. दर्शन को कोई बिगाड़ नहीं सकते உங்களுடைய हैं। தரிசனத்தை ஒருவராலும் குலைத்து போட जो முடியாது. परमेश्वर जिस काम के लिए आपको बुलाया उसे कोई आपको कुछ नहीं कर सकते எந்த हैं। ஆண்டவர் உங்களை எந்த காரியத்திற்காக அழைத்தாரோ அதிலிருந்து ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது. एक समय आएगा, ஒரு நேரம் வரும், आप भी बताएंगे, நீங்களே சொல்லுவீர்கள், जो मुझे ताकत दिया எந்த ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்தாரோ मैं सारे बातों को कर पाया। அந்த பலத்தினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய आइए முடிந்தது उस என்னால். विचार के साथ हम सबको ही खड़े होके हम एक गीत को हम लोग